சத் கர்ம ஜன்யம். அதுல சத்து பாத்தீங்கன்னா மனித ஜென்மத்தை வந்து குறிப்பிடுது. ஏன்னா ஒரு மனுஷனாலதான் இன்னொரு மனுஷனுக்கு உபதேசம் பண்ண முடியும், சாஸ்திரமும் அவனாலதான் கேட்க முடியும். இப்போ சத் கர்ம ஜன்யம் சொன்னா இந்த மனித உடம்பு வந்து அது குறிப்பிடுகிறது. கர்ம ஜன்யம்னா அது காமன், அது எல்லா ஜீவராசிகளும் அவங்கவுங்க கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி உடம்பு கிடைக்குது. இப்போ சத்கர்ம ஜன்யம்னா மனுஷன் வந்து பாவ புண்ணியம்க்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்தூல சரீரம் கிடைக்குது. மனுஷனா பொறுத்தவருக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து புண்ணியம் இருந்தாதான் மனுஷனாவே பிறக்க முடியும். இதை புரிஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு கர்மா தேரியை வந்து ஷார்ட்டா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஜீவராசிகள் பேர்ல பாத்தீங்கன்னா நிறைய பாவ புண்ணியங்கள் இருக்கு. அதுல இந்த பிறவியில சில பாவ புண்ணியங்கள் வெளிப்படும். அதுல 100% பாவம் மட்டும் வெளிப்பட்டா அது கேட்ட ஜென்மம் உங்களுக்கு கிடைக்கும். 100% புண்ணியம் மட்டும் வெளிப்பட்டா அவங்க தேவர்களா இருப்பாங்க. 50% பாவம் 50% புண்ணியம், அது கூட குறைச்சல் இருக்கலாம். அப்படி வெளிப்பட்டா மட்டும்தான் பாத்தீங்கன்னா மனித ஜென்மம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இப்ப சத் கர்மம் என்றால் ஏதோ ஒரு புண்ணிய கர்மத்தினாலதான் நம்மளுக்கு இந்த மனித உடம்பு வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த மனித உடம்புல இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கிற காரணமும் பாத்தீங்கன்னா இந்த பாவ புண்ணியத்துல அமைகிறது.